பாலியல் வன்கொடுமை சம்பவங்களில் திமுகவினருக்கு தொடர்பு இருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கடும் விமர்சனம் செய்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே பாசார் கிராமத்தில் இந்திய ஜனநாயக கட்சியின் 4வது மாநில மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கலந்து கொண்டனர். மேடையில் பேசிய நயினார் நாகேந்திரன் திமுக ஆட்சியின் மீது மக்கள் மத்தியில் வெறுப்பு ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். கல்வியாளர் பச்சமுத்து பாரிவேந்தர் சொந்த உழைப்பால் உயர்ந்தவர் என்றும் அவரது கல்வி நிறுவனங்களில் ஆயிரக்கணக்கானோர் இலவச கல்வி மற்றும் மருத்துவ வசதிகளை பெறுவதாகவும் குறிப்பிட்டார். மேலும் திமுக ஆட்சியில் நகராட்சிகள் முழுவதும் ஊழல் நிறைந்துள்ளதாகவும் பாலியல் வன்கொடுமைகளில் திமுகவினரே தொடர்புடையதாகவும் குற்றம் சாட்டினார். எம்ஜிஆர் வாழ்ந்த இந்த மண்ணில் ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்ந்து தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் தலைவர் தான் நமது பாரிவேந்தர் ஐயா அவர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக மிகையாக. அவர்கள் நினைத்திருந்தால் இன்றைக்கு எப்படி வேண்டுமானால் இருந்திருக்கலாம். இன்றைக்கு அவருடைய SRM நிறுவனத்தில் மட்டும் 5000 பேர்களுக்கு மேலாக இன்றைக்கு இலவசமாக படிப்பதற்கு உதவி செய்கிறார்கள். அங்க மருத்துவமனையில் வருகிற எல்லோருக்கும் இன்றைக்கு இலவசமாக எல்லோருக்கும் இன்றைக்கு மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்கு உதவி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தொடர்ந்து இன்றைக்கு எதையும் எதிர்பாராமல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய நல் எண்ணத்தையும் பெற்றவர். பெண்களுக்கு சம உரிமை, இந்த மேடையிலே பெண்களை சம உரிமையோடு இன்றைக்கு அடுத்து வாழ்த்துறை வழங்க சொல்லியிருக்கிறார். ஊழல்கள் ஒழிக்கப்பட வேண்டும். விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒருவர் இந்த நாட்டை ஆள வேண்டும். விவசாயிகளின் குடும்பத்தினர் நாட்டை ஆள வேண்டும். விவசாயிகளின் தலைவராக நமது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பதற்காக அவர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமை, அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஞானசேகரன், அங்கே ஆற்காட்டிலே தெய்வ செயல், எல்லா பாலியல் வன்கொடுமைகளும் செய்வது திமுகவை சேர்ந்தவர்கள் மட்டுமே செய்கிறார்கள். யாரும் தட்டி கேட்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அகற்றப்பட வேண்டும்.